தமிழ்நாட்டுல தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸால குரோ ஆக முடியல. ஆதித்தனார் அவர்களா இருக்கலாம், மாப்போசி அவர்களா இருக்கலாம், சம்பத் அவர்களா இருக்கலாம், இவங்கெல்லாம் தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்களால டேக் ஆஃப் பண்ண முடியல. 2009க்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா ஸ்லோவா நாம் தமிழ் கட்சி ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி பார்த்தோம்னா திமுகவோட முயற்சிகளெல்லாம் தாண்டி திமுக அந்த கட்சியை வீழ்த்தணும் முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த கட்சி வந்து ஸ்ட்ராங்கா குரோ ஆகிறாங்க. அதுக்கப்புறம் 2016ல எலக்டோரல் பாலிடிக்ஸ்குள்ள வராங்க. 1% ஓட் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு 8% ஓட்டு அது வந்து குரோ ஆயிடுச்சு. சாலிடா அந்த பார்ட்டி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அந்த கட்சி அவங்களோட இருப்பை தக்க வச்சுக்குது. அதுக்கப்புறம் ஸ்லோவா ஒரு சின்ன ஒரு ஓட் பேஸை கையில எடுக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. 8% வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? மற்றவங்களால பண்ண முடியல, இந்த கட்சிக்கு மட்டும் எப்படி சாத்தியமாச்சு? ஆதித்தனாரால பண்ண முடியல, மாப்போசியால பண்ண முடியல, சம்பத்தால பண்ண முடியல. அவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள், அவங்க மிகப்பெரிய தலைவர்கள், ஆளுமைகள். அவங்க பண்ண முடியாது. ஏன் இப்ப நடக்குதுன்னு பார்த்தோம்னா திராவிட கட்சிகள் பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. திராவிட கட்சிகளால தமிழர்